விடுதி காப்பாளர் வந்து தற்கொலை செஞ்சிருக்காங்க. சமவேளைக்கு சம ஊதியம் உள்ளடக்கி எழுச்சி தமிழருடைய தலைமையில் சிறப்பாக நாம் வந்து டீச்சர்ஸுடைய பிரச்சனைகளை எல்லாம் நாம் வந்து தீர்க்க வேண்டும் என்றும் சமூகத்தில் கொண்டு வரப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண வேண்டும் என்றும் தொடர்ந்து நாம் வந்து பல கோரிக்கைகளை வைத்து இடத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன்பாகவே கோரிக்கையை வைத்துள்ளார். அதை உடனடியாக ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். பணி பாதுகாப்பு சட்டம் என்பது மருத்துவர்களுக்கு எப்படி பணி பாதுகாப்பு சட்டம் என்பதோ அதே போல ஆசிரியர் பெருமக்களும் செகண்ட் கிரேடுகளுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்கின்ற அந்த கோரிக்கையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு கேட்டுள்ளது. காலி பணியிடங்கள் என்பது பின்னடைவு காலி பணியிடங்களை முதலில் அவங்க கிட்டத்தட்ட கல்வித்துறையில் நிறைய இருக்கு. அதை பின்னடைவு காலி பணியிடங்களை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முனைவர் தா பொன்னம்மாள் அவர்களுடைய பெரும் முயற்சியில் புதிய மாவட்டம் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய காப்பாளர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி மிக சிறப்பாக இந்த கட்டமைப்பை நாங்கள் முன்னெடுத்து செல்கிறோம். இந்த திருப்பூர் மாவட்டம் அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பின் சார்பில் சில முக்கியமான கோரிக்கையை தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிறோம். சிபிஎஸ்இ ரத்து செய்து பண்டைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும். 2011ஆம் ஆண்டுக்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட்டிலிருந்து முழு விலக்களிக்கப்பட வேண்டும். பதவி உயர்வில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பதவி உயர்வில் 16(4)A என்ற மகத்தான அந்த அரசாணையை தமிழக அரசு உடனே நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் மருத்துவர்களுக்கு எப்படி உள்ளதோ அதே போல ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு தீர்மானத்தோடு கொண்டு வரப்பட வேண்டும். சம வேலைக்கு சம ஊதியம் என்று இடைநிலை ஆசிரியர்களுக்கு அந்த கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆதிதிராவிட நல விடுதிகளை தொடர்ந்து மூடப்பட்டு வருகிறது. எனவே அதை ஒழுங்குபடுத்தி தமிழக அரசு ஆதிதிராவிட நல மாணவர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகளை செய்து தந்து மாணவர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துமாறு தமிழக அரசை அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல பின்னடைவு காலி பணியிடங்கள் 1947க்கு பிறகு பின்னடைவு காலி பணியிடங்கள் ஏராளமாக உள்ளது. அந்த பின்னடைவு காலி பணியிடங்களை உடனடியாக தமிழக அரசு நிரப்ப வேண்டும் என்றும் தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாநில தலைவர் முனைவர் சி. மனோகரன், அனைத்து ஆசிரியர் கூட்டமைப்பு, தமிழ்நாடு.